ராஜாவுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராததுனால ராஜா என்ன சொல்றாரு, போய் அந்த கால வர்த்தமானங்கள் எழுதின அந்த புக்கை எடுத்துட்டு வாப்பா, அதை படி, நான் கேட்கணும்ன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் எனக்கு கவனமா கவனிங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா ஆமான் வேற ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. ஆனா ராத்திரி ராஜாவை தூங்க விடாம தேவன் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தகத்தை எடுத்துட்டு ராஜா முன்னாடி வாசிக்கிறாங்கம்மா. ராஜா முன்னாடி வாசிக்கும் பொழுது இந்த காரியம் நான் படிச்சேன் பாத்தீங்களா, அந்த 2 பேர் ராஜாவுக்கு விரோதமா எழுந்தவர்கள், அவர்கள் மரண தண்டனை இந்த ராஜாவுக்கு அப்ப வாசி காமிக்கிறாங்க. ராஜா படிக்கிறார், ஓ இப்படி ஒரு காரியம் நடந்துதான். அப்போ இந்த காரியத்தை சொன்னவங்களுக்கு ராஜா என்ன செஞ்சார், அதாவது ராஜா சமூகத்துல அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டதுன்னு சொல்லி கேட்கிறார். ராஜா கேட்கிறாரு, 2 பேரை காட்டி கொடுத்தாருல, மொர்தெகாய் தானே அதை செஞ்சாரு, ராஜாவை காப்பாத்தினார்ல, ராஜாவை காப்பாத்தின அந்த மனுஷனுக்கு அந்த அரண்மனை என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றான், ஒண்ணுமே செய்யல ராஜாவே. மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒருவேளை நம்ம அநேக காரியங்கள் நம்ம தேவனுக்கு மறைமுகமா செஞ்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் இவ்வளவு செஞ்சேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு உண்டான பிரதிபலன் இன்னும் என்னுடைய ஆசீர்வாதம் வரலையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஆண்டு நான் சொல்றேன், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க நிறைய காரியம் நீங்க செஞ்சிருக்கலாமா, ஒருவேளை உங்க மேனேஜர் உங்களை மறந்திருக்கலாம். ஆனா அந்த மேனேஜர் மறந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட உங்க குடும்பத்துல நீங்க அநேக தியாகங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம். குடும்ப தலைவர்கள் நீங்க இருக்கீங்க, குடும்ப தலைவிகள் நீங்க இருக்கீங்க. அநேக தேவைகள் மத்தியில நீங்க ஒருவேளை நீங்க பயணித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த தேவையின் மத்தியில அநேக காரியங்களை நீங்க ஒருவேளை நீங்க திருச்சபைக்கு நீங்க செஞ்சிருக்கலாம். அதை யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் எழுதின புத்தகம் எபிரேயர் வாசிங்கள 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. God is not under. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அநீதி உள்ள தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க ஊழியத்திற்காகவும் கர்த்தருக்காகவும் செய்த காரியத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் கிடையாதுமா. ஆமென். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா நான் நம்புறேன், இந்த திருச்சபை நீங்க கர்த்தருக்காக அநேக ஊழியங்களை நீங்க நான் நிறைய ஸ்டேட்டஸ்ல உங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக நீங்க இரவும் பகலும் செய்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ராஜாவாலேயே பொறுத்து கொள்ள முடியல. சாதாரண ஒரு உலகத்தின் ராஜா அவர் கேட்கிறாரு, இந்த மொர்தெகாய்க்கு நீங்க என்ன செஞ்சீங்க? மொர்தெகாய்க்கு ஒண்ணு செய்யலையா? அப்போ நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொல்லி ஆமானைய பார்த்து கேட்கிற. ஆமான் சொல்றான், ஆம் ராஜாவே, உங்களை காப்பாத்தின அந்த மனுஷன் யாருன்னு ஆமானுக்கு அப்ப தெரியாது. அவனை ராஜாவை போலவே ராஜ வஸ்திரம் உடுத்தி ராஜா போகிற அந்த சாரியட்லயே அந்த ரதத்திலே ஏற்றி ராஜாவை போலவே அவனை என்ன பண்ணா, சூசன் அரண்மனையை சுற்றி நம்ம வர பண்ண சொன்ன உடனே ராஜா ஆமானை பார்த்து சொல்றாரு, நீ போய் அதை மொர்தெகாய்க்கு செய் அப்படின்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனுஷன் மொர்தெகாய்க்கு விரோதமா ராஜா கிட்ட போனானோ அந்த ராத்திரி விடிஞ்ச உடனே கதையே வேறங்க. எந்த எதிரி உனக்கு முன்பதாக உன்னுடைய வளர்ச்சிக்கு முன்பதாக ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிற அவன் மூலமாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். என்ன சொல்றீங்க? அவனை ரட்சிப்பார், அவனை தொடுவார், அவன் வழியாகவே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் தங்கச்சி. அதுதான் வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய சபையினுடைய வாக்குத்தத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. தேவதாரு விருட்சத்தை போல என்ன பண்ணுவேன் நான்? விளைக்க பண்ணுவேன். முள்ளெல்லாம் மாறுமா? உன்னை முள்ள போல குத்திட்டு இருக்கிற உன் வியாதி மாறும். ஹல்லேலூயா. உன்னுடைய வருமானம், ஒருவேளை உனக்கு ஒருவர் பொருளாதார வீழ்ச்சியில இருக்கிறியா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டு பெரிய ஒரு பெருக்கத்தை ஓசியா 14 5வது 6வது வசனத்தின்படி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் பனியை போல் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு விரோதமா நான் நினைப்பேன், ஆண்டவரே ஒருவேளை நிறைய பிரச்சனை ஆண்டவர் நம்ம முன்னாடி கொண்டு வர மாட்டாருமா. நம்ம நினைக்கிறோம், இது யாரு செஞ்சா, இது எப்படி நடந்தது, ஒருவேளை தான் நம்ம தாட்லாம் எங்க போவோம்னு சொன்னா, ஒருவேளை நமக்கு யாராவது எதாவது பண்ணிட்டாங்களா, பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டார். ஏன் தெரியுமா? ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஆனா அவர் பின்னாடி, அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாரு சொன்னா, வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாக்குறாரு, இவன் என்ன வந்தான், இந்த ஆமா தேவையில்லாம அமைதியா இருந்த தேவனை தட்டி எடுத்துட்டான். அதுதான் நான் சொல்றேன், அமைதியா இருந்தாலும் என்ன பண்ணிருக்கலாம், உயிராச்சும் குறைச்சிருந்திருக்கோம். ஜனங்களுக்கு விரோதமா போனா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா போனா அவர் விடுவாரா? ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் வந்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. காற்று எழும்புச்சுன்னு சொன்னா சொல்லுங்க, காற்று எழும்புதுன்னு சொன்னா அவர் எழும்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படகுல காற்று எழும்பிச்சு சொன்னா அவருக்கு தூங்கிட்டு அமைதியே இல்லைமா, காற்று எழும்பின உடனே அவரும் எழுந்தாரு. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த 6வது அதிகாரம் 10வது ரொம்ப பிடிச்ச வசனங்க. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். நான் கூட யோசிப்போம், அதை விட நிறைய காரியங்கள், நிறைய ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க நாட்களில் சொன்னாங்க, இப்போ சமையல கிளீன் பண்ண விஷயம், அதாவது வேலையே வந்து என்ன சொல்றதுன்னா தொடச்சி பாய் போடுறது தான். நான் கூட அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்னுடைய திருச்சபையில் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இரவு நடு ராத்திரியில போயிட்டு நாங்கெல்லாம் போஸ்டர் ஓட்டுவோம். என் கர்த்தருக்காக ஏதாவது ஊழியர், ஏதாவது புதிய மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னா ராத்திரியில நான் எல்லாம் தொத்திட்டு வந்துருக்கேங்களே. ஹல்லேலூயா. சில நேரத்துல மனுஷன் தானா பேய் தானா தெரியாது, இருட்டில் யாராவது அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னா, இருட்டுல 2 மணி 1 மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் தேவனுக்காக தான். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து கிளீன் பண்றது, சர்ச்சுக்கு என்ன சொல்றது, நிறைய காரியங்கள். பாஸ்டர் ஒரு மீட்டிங்னு சொன்னா அப்படியே எப்படி தீயா அனலா இருக்கும். அந்த மாதிரி இருந்த நாட்கள் விட்டு அவங்க சொன்னபோது எனக்கு அது ஞாபகம் வந்ததுனால நான் சொல்றேன். ஏன்னா கர்த்தருக்காக செஞ்ச காரியத்தை அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை நான் அதெல்லாம் எதிர்பார்த்து செஞ்சது இல்லைங்க. அன்றைக்கு நான் என்ன சொல்றது, கர்த்தருக்காக அன்றைக்கு நான் சுகர் ரொட்டிகள் போஸ்டர்ஸ் அநேக ஓட்டினேன். இன்னைக்கு எனக்காக நிறைய கர்த்தர் அவர் செய்யறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் எதிர்பார்த்து செய்யல. ஆனா உண்மையாய் உத்தமமாய் அவருக்காக செய்த நீங்க கொடுத்த ஒரு 10 ரூபாவை கூட கர்த்தர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து போடுற சின்ன பேப்பரை கூட மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்காக அதிகாலையில போய் நீங்க அநேக இடத்துல சுவிசேஷ ஊழியத்தை சொல்றீங்க பாருங்க, உங்க தூக்கத்தை விட்டு இதெல்லாம் நீங்க செஞ்ச காரியத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அதற்குண்டான பலனை 1000 மடங்கு நிச்சயமா திருப்பி தருவார். என்ன பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்றவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா தருவாருங்க. மொர்தெகாய் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அடுத்த நாள் காலையில போய் ராஜா சமூகத்துல சொன்ன உடனே அப்படியே அவனை தூக்கி உலகத்தை அப்படியே ஊரெல்லாம் சுட்டிட்டு வராங்க. ஆமானுக்கு முகமே மாறிட்டு இருக்கோம்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படியே போன காரியத்தை என்ன பண்ணி தலை குனிச்சு அப்படியே போயிருப்பாரு. இனி நம்ம ராஜா கிட்ட என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது, இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு சொன்ன உடனே இப்ப மனைவிக்கு வீட்டுக்கு வந்து சொல்றாரு. வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி நடந்த விஷயத்த வாசிங்க. 13வது வசனம், 6வது அதிகாரம் 13வது வசனம். அவனுடைய ஆலோசனைக்காரரு அவன் மனைவியாகிய தேசம் அவரை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானான். நீ அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்கிறார். நிச்சயம் என்ற இப்போ நீங்க கல்யாணம் கொஞ்சம் கையெழுத்துக்காக புருஷர்கள் ஆமாங்க திருமணமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த குறிப்பு உங்களுக்காக தான். கல்யாணம் ஆக போறவங்களுக்கு நிச்சயமாயிட்டு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னா நீங்களும் இந்த கவனமா என்னோட கூட கேளுங்க. பாருங்க, இந்த மொர்தெகாய், இந்த ஆமான் வந்து வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்படி நடந்துச்சுமா, இப்படி நடந்து போச்சு, அதாவது மொர்தெகாய்க்கு விரோதமா நான் போக முடியாம போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப மனைவி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் இவங்க அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த மொர்தெகாய், இந்த ஆமான் தப்பிச்சிருப்பாங்க. நான் அதான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்களா, கொஞ்சம் நடுப்புற. ஆமென். ஹல்லேலூயா. ஆமான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டம்மா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, தூக்கு மரத்தனா இவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, போய் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் சொல்ல முடியல. ஏன்னா அங்க காரியமே வேற மாதிரி ஆயிடுச்சு, நடந்த காரியங்களும் வேற. திரும்பி வந்து இந்த ஆமான் வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான்ப்பா, நீங்க என்ன ஆயிட்டீங்க,
நீங்க காய்ந்து போக தொடங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு கதை. இனி என்ன அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். நீங்க அவனை அந்த மொர்தெகாய் உங்களால என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இன்னும் எரிகிற நேரத்துல எண்ணெய் ஊத்துறாங்க. என்ன பண்றாங்க, இன்னும் நம்ம ஊர் பாசையில சொன்னா ஊசுபேத்தி விடுறாங்க அவனை. கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நிதானிச்சு, இது வந்து நம்ம அம்மா மாருக்கு மாத்திரம் இல்ல, நான் பொதுவாக நான் சொல்றேன், கல்யாணமான ஆணும் பெண்ணும் குடும்பத்துல நம்ம இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க போயிட்டு குடும்பமா நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் நீங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க நல்லா கவனம் வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்ன காரியத்தை மாத்திரம் நீங்க கணவன் மனைவிமா நீங்க சேர்ந்து செய்யணும். ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவர் உங்க வீட்டுல இருந்தாருன்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நீங்க நேரடியா நீங்க என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட தான் நீங்க ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கர்த்தர் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட கணவன் ரட்சிக்கப்பட்ட மனைவின்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து இந்த மூன்றாவது நபர்